Praise the Lord, dear children. We warmly welcome you all to this online Sunday school program in the highly exalted name of our Lord and Savior, Jesus Christ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Are you feeling sad? Are you fearful because of circumstances? Do you feel lonely? Don't worry, dear children. Remember, our God is a living God and He will surely help you. The word of God says, your sorrow shall be turned into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகினாலே நீங்கள் கவலைப்படாதீங்க. Before we begin our online Sunday school program, let us read a verse from the Bible. ஓகேவா? எல்லாருக்கும் பைபிள் இருக்கா? வெரி குட். எல்லாரும் பைபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டெஸ்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை பேர் கிளவுட் பார்த்துருக்கீங்க? மேலே மேகம் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக மேகம் சொல்ல என்ன ஞாபகம் வரும்? மழை வர, அது பார்த்தோன்னா மழை வரப்போது ஞாபகம் வரும். பட் ஆண்டவர் இங்கே இந்த வேர்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை பேச போகிறாங்க. என்னென்னு படிப்போமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 12 and verse 1. எல்லாம் எடுத்துட்டீங்களா? வெரி குட். படிப்போம். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. தமிழ்ல போட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இப்போ ஆண்டவர் நமக்காக அநேக சாட்சிகளை வச்சிருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போயிருக்காங்க. சார், நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் சில நேரம் கஷ்டப்படுறோம்ல, ஒரு கவலைப்படுறோம், ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ சாட்சிகளை வச்சுருக்கிறேன், நீ உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு 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 நீங்கள் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆவீங்க. ஸோ அதனால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சுற்றி இருக்கு. அதனால் இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டோடைய ஊழியக்காரர்களை பற்றி நீங்கள் படிக்கலாம். பக்ஸி அங்கிள், சாது சுந்தர் சிங் அங்கிள், வில்லியம் கேரி அங்கிள், அவங்கள பற்றி படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வரும். அது மூலமாக உங்களுக்குள்ள இருக்க பாவத்தை நீங்கள் தள்ளிடலாம், அது உங்களுக்குள்ள இருக்க பாரத்தையும் நீங்கள் தள்ளிடலாம். அப்போ நம்மளோட ரேஸை நம்ம ஓடலாம். அப்புறம் ஏசப்பாட்ட நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஏசப்பா நமக்கு இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக வாழ்றதுக்கு உதவி செய்வார், இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்ம படிக்கும்போது. ஓகேவா? Dear children, we have some exciting sessions today, so don't miss anything. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் போய் இருக்க போது, அதனால் எல்லாரும் ஜோம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், முட்டி போட்டு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே? அப்புறம் சிங்கிங் செஷன் இருக்குது. நம்ம அண்ணா அக்கா கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணும். அப்புறம் வேர்ட் ஆஃப் காட் செஷன் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான செஷன். ஆண்டோட ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் உங்களுக்கு கேட்க முடியும். அதனால் நீங்கள் அதுக்கும் என்ன பண்ணணும், ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெமரி வேர்ஸ் செஷன் இருக்குது. ரெக்கார்டட் வேர்ஸை நம்மளுக்கு போடுவாங்க. நீங்களும் கூட இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நீங்கள் ரெக்கார்டட் நீங்கள் அனுப்புவீங்கன்னா அது கூட போடுவாங்க, ஆன்லைனில் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அன்சங் ஹீரோஸ் இந்த பைபிள் பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். இது எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். ஆண்டவர் உங்களையும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் யாரெல்லாம் லாஸ்ட் வீக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ அவங்களோட பேர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவங்களுக்கான ப்ராமிஸ் வேர்ஸையும் போடுவாங்க. அதையும் கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரேயர் இருக்க போது, அதுக்கப்புறம் பெனடிக்ஷன் சொல்லுவாங்க. தேங்க்யூ. Loving Heavenly Father, we praise Thee, we worship Thee, O Lord, for the blessed salvation we have received through the precious blood of Lord Jesus. Lord, and we worship Thee for making us your own children.
Lord, we especially pray now for this online Sunday school ministry. Lord, we commit all the programs from the beginning till the end unto your mighty hands. Lord, speak to all the children, loving Father, through the songs sung and the memory verses recited and the word which will be shared today online. So, loving Father, prepare the children, help them to hear and understand, and especially we pray with much burden for each and everyone's salvation. Lord, make each and everyone as shining and guiding lights, loving Lord, so that they may go and share your gospel, Lord, to their friends, and Lord, bring many people to your house, loving Father. So be with each and everyone and bless this online ministry, Lord, and make it a great blessing for all those who are listening and watching. So giving all the praise and glory unto your name, prepare all of us for your coming. We ask this prayer in the name of our Lord and Savior, Lord Jesus Christ. Amen. Let's all join in singing and praising God. Would you be free from the burden of sin? There's power in the blood, power in the blood. Would you or evil the victory win? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for a blessing to Calvary's side. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be whiter, much whiter than snow? There's power in the blood, power in the blood. Sin stains are lost in His life-giving flow. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you do service for Jesus your King? There's power in the blood, power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. It's time to listen to God's Word. Praise the Lord, children. Hope all of you are doing good and you all are eagerly waiting to listen to God's word. Now, before going into the lesson, let us look to our God in prayer. Gracious Heavenly Father, mighty and wonder-working God, we thank and praise you for giving us this precious time to come before your presence, O Father. Lord Jesus, thank you for the love that you have showed for us on the cross of Calvary. Lord Jesus, as we have gathered here today to listen to your word, speak to each and every one of us. Help the children to listen to the lesson attentively and repent and confess their sins, O Father. Save the children who are lost in this world, O Father. I especially bring myself under the sprinkling of your blood. Lord Jesus, help me to deliver right word, O Father. Grant me extra grace. I humbly
Ask this prayer in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. Amen. Yes, children, today's story is about Jimmy and the atheist. Do you all know who an atheist is, children? Yes, the person who doesn't believe the existence of God is called as atheist. ஆண்டவரே இல்லை, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள we call them as atheist. ஓகேயா? ஸோ இங்கே ஜிம்மி என்ற ஒரு பையன் இருக்கான். ஹீ வாஸ் அன் ஆர்ஃபன் பாய். ஹீ லிவ்ட் வித் திஸ் ஓல்ட் ஆண்டி. ஷி வாஸ் வெரி விக்கெட் அண்ட் ஆல்சோ செல்ஃபிஷ். அவருக்கு ஷீ டிஸ்லைக் டு டேக் கேர் ஆஃப் ஜிம்மி. ஓகே, ஷீ ஹேட்டட் ஹிம் வெரி மச். அவருக்கு என்ன இஷ்டமோ அது மாத்திரம் ஷி யூஸ் டு குக் அண்ட் ஈட். அட் டைம்ஸ் ஷி நெவர் யூஸ் டு பாதர் டு கிவ் ஃபுட் டு ஜிம்மி. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம், அவர் ஃபேஸ் இட் கிளியர்லி ஷோட் தட் ஷி டிட் நாட் லவ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேயா? ஸோ ஜிம்மிக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் கொடுத்துட்டு அங்கே ஷி ஆஸ்ட் ஹிம் டு கோ அண்ட் ஸ்லீப் இன் தட் லிட்டில் கேரட் ரூம். ஸோ ஒரு ராத்திரி என்ன ஆச்சுன்னா, ஜிம்மி தூங்குகிற டைமில் அந்த வீடே இட் காட் ஃபயர். இது ஓல்டு வீடு, அதுக்கப்புறம் அதெல்லாம் வுட்டில் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக பேர்ன் ஆயிடுச்சு. இந்த பர்னிங் ஸ்மெல்லு, இந்த ஃபயர் எல்லாம் இந்த வீட்டுக்கு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு எல்லாரும், அந்த டவுனில் இருக்கிற எல்லாரும் தே கேம் ரஷ்ஷிங் அண்ட் சம் மென் தே வர் வேரிங் வெட் சாக்ஸ் அண்ட் ஆல்சோ they were carrying buckets of water and they rushed to the scene. Children, எப்படியாரும் இந்த ஃபயரை புட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு they came. அவங்க எல்லாம் அதை புட் ஆஃப் பண்ணுறதுக்கு பிரயாசப்படுற டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு பயத்தோடு கத்துற ஒரு சவுண்டு வந்துச்சு. அது என்னன்னா, ஹெல்ப் ஹெல்ப், என்னை காப்பாற்றுங்கன்ட்டு ஒருத்தர் கத்திட்டே இருக்காங்க. அது எங்கே வந்துச்சின்னு பார்த்தா, அந்த அப்ஸ்டேர்ஸ் பெட்ரூம் இருக்காங்கல்ல, பெட்ரூமில் இந்த பையன் இருக்கா, யார், ஜிம்மி. ஜிம்மியை இவங்க கீழே பார்க்குறாங்க. ஐயோ, ஒரு சின்ன பையன் விண்டோ பக்கத்தில் இருக்கிறா. ஆனால் இந்த ஃப்ளேம்ஸ் மத்தியம்லோ போய் யார் அவனை ரெஸ்கியூ பண்ணுவாங்க? ஐயோ, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சொல்கிறாங்க, அம்மோ நான் போயிட்டேன்னா அது சாகலைனாலும் சிவியர் பேர்ன்ஸ் ஆகிடும். அப்பா முடியாதப்பா, நமக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குன்ட்டு நிறைய பேர் அப்படியே தே ஸ்டாப் கோயிங். ஆனால் there was a man in that town. He was an atheist, children. He always told people that he did not want to believe in God, and he did not believe in God and especially Lord Jesus Christ, nor he believed in Bible. ஏசப்பா ஆண்டவருடைய ஓன் சன் அன்றது கூட நமக்கு அதே தானே பைபிளில் சொல்லுதே, அது கூட he did not believe. ஆனால் அவர் ஜிம்மி ஃபேஸ்னால் அந்த விண்டோலேருந்து அவர் பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா வீட்டுக்கும் ட்ரெயின் பைப் இருக்காங்கல்ல, ட்ரெயின் பைப்பில் ஹீ ஸ்டார்டட் கிளைம்பிங் த ட்ரெயின் பைப் அண்ட் ஹி வெண்ட் நியர் த விண்டோ. ஹீ ஸ்ட்ரெச்ட் ஹிஸ் ஆர்ம் அண்ட் ஹீ ஜஸ்ட் புல்ட் ஹிம் அவுட் ஆஃப் தட் ஃபயர். பட் டைமில் என்ன ஆச்சுன்னா, ஃபயர் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு, ஹீட் ஜாஸ்தி இருந்துச்சு இல்லை. டைமில் இந்த ஜிம்மியை எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே இறக்கி விட்டாங்க. ஆனால் அந்த ஏத்திஸ்ட் அங்கிள் கை இட் காட் சிவியர்லி பர்ன்ட், சில்ட்ரன். எஸ்பெஷலி ஹேண்ட் பேர்ன் ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கீழே பார்த்தா ஆண்டி இறந்துட்டாங்க. ஆண்டி இல்லை, கீழே இருந்தாங்கல்ல ஆண்டி, ஷி காட் பர்ன்ட் அண்ட் ஷி டைட். ஆனால் ஜிம்மிக்கு அகெயின் வீடே இல்லை. இப்போது ஆண்டி பார்த்துட்டு இருந்தாங்க, ஆண்டியும் இல்லை. ஸோ அந்த டவுனில் இருக்கிற பீப்புள் எல்லாம் they were just talking about it. ஐயோ என்ன பண்ணுறது இந்த பையனுன்ட்டு. சரி, அவருக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ they took Jimmy to the minister of the town and they told him this child doesn't have anybody to take care of அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, ஓகே ஐ வில் டேக் ஜிம்மி அண்ட் he was holding his hand and he took him home. கூப்பிட்டு போய் அங்கே என்ன சொல்கிறாங்க, யார் யாருக்கு இந்த பையனை அடாப்ட் பண்ணணும்னு, இஃப் யூ லைக் யூ டூ ஒன் திங் ஆன் சர்டன் டே, ஐ வில் அலோட் டைம் அண்ட் டே, யூ கேன் கம் ஆன் தட் டே டு மை ஹவுஸ் அண்ட் யூ கேன் டேக் திஸ் பாய், யூ கேன் அடாப்ட் ஹிம், ஹீ இஸ் 7 years old, ஸோ யூ கேன் அடாப்ட் ஹிம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு மினிஸ்டர் கூப்பிட்டு போயிடுவாங்க.
அந்த ஊரில் there was a young Christian couple. அவங்க பேர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மார்ஷ். அவங்க 2 பேரும் வராங்க. அவர் வந்து நம்ம இந்த பையனை எடுக்கலாமா, நமக்கு சில்ட்ரன் இல்லைல்ல அப்படின்ட்டு they decided and they went to this minister's house. மினிஸ்டர் ஹவுஸுக்கு போய் அவர் வந்து ஜிம்மி கிட்டே பேசுகிறாங்க. ஜிம்மி, will you come and live with us? Will you come to our home? We will take care of you as our own son. Please come home அப்படின்ட்டு அவனுக்கிட்ட மெதுவாக அன்பாக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கிற டைமில் ஏத்திஸ்ட் வந்து he will come to this minister's house and minister will open the door and he will call him, come inside sir, please sit down அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் மினிஸ்டருக்கு வந்து மனசில் ஐயோ I have to give this boy to Mr. and Mrs. Marshes because they love Lord Jesus Christ and they will tell about Lord Jesus Christ to Jimmy. ஜிம்மி வந்து சேவ் ஆயிடுவா. இந்த ஏத்திஸ்ட்டு கொடுத்தா என்ன பிரயோஜனம், இவர் ஏசப்பா பற்றி சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு he was just watching. அவர் வாட்ச் பண்ணுற டைமில் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கிற டைமில் மார்ஷ் கப்பல் வந்து they were talking to ஜிம்மியில். அப்போது இந்த ஏத்திஸ்ட் முன்னாடி வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டு ஃபுல்லாக wrap பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த wrap எல்லாம் he started unwrapping. எல்லாம் காட்டுறாங்க, wounds-ஓ அந்த பேர்ன் ஆகிருக்கிற ஹேண்டோ அதெல்லாம் வந்து ஜிம்மிக்கு காட்டின உடனே ஜிம்மி வந்து வாஸ் ஜஸ்ட் வாட்சிங். ஐயோ இது என்ன, இது ஊன்ஸ் எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு அவர் திங்க் பண்ணுற டைமில் அங்கிள், இந்த ஏத்திஸ்ட் அங்கிள் சொல்லுவாங்க, won't you come and be my boy son? நீ வந்து என் பையனாக இருப்பியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கை பேர்ன்ட் ஹேண்ட் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணியிருக்கணும் ஜிம்மி வந்து, அம்மோ இது பயாகுதை பார்க்க முடியலப்பா நன்னால அப்படின்ட்டு பயந்தி ஓடுனா தானே. ஆனால் ஜிம்மி, you know what he did? Jimmy ran to this man. He threw his arms around him and he said, I want to go with you and I want to be your boy. தெரியுதா, because your hand is burnt for me. யாரும் வந்து அன்னைக்கு என்ன ரெஸ்கியூ பண்ணலை, ஆனால் இந்த அங்கிள் வந்து என்னை ரெஸ்கியூ பண்ணாங்கல்ல அப்படின்ட்டு ஜிம்மிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் ஹார்ட் வந்துச்சு. அண்ட் நோபடி சில்ட்ரன், யாரும் வந்து இந்த பையன் நான் கூப்பிட்டு போகிறோம் எங்களுக்கு வேணும்ன்ட்டு நோபடி குட் கிளைம். ஏன்னா வந்து யாரும் அவனுக்காக தியாகம் பண்ணலை, கரெக்டாக? ஸோ இந்த மினிஸ்டர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் he just gave Jimmy to his hands and that atheist, he took him home and he told, from today I will love you and நீ வந்து எனக்கு பையனாக இருக்கிற, நான் வந்து உனக்கு டேடி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, you know what they did? First thing, every day they learnt about each other, they played together, they went fishing and they were on hike into the woods and they enjoyed sunset walking. இதெல்லாம் ரொம்ப everything he sees he wants to explain to Jimmy and Jimmy wanted to talk to him everything. ஆனால் வந்து இதில் என்ன இதுன்னா, ஈ டேடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டால இந்த ஏத்திஸ்ட் அங்கிள். இந்த டேடி வந்து he never said about Lord Jesus Christ because you know the reason, he did not believe in Lord Jesus Christ. So சாப்பிடும்போது he did not teach Jimmy to say thank you Jesus for giving this food அப்படின்ட்டு சொல்லது கூட அவனுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஸோ ஒன் டே there was an painting exhibition in the town. ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் பெயிண்ட் பண்ணதெல்லாம் வந்து டவுனில் ஒரு பெரிய ஹாலில் பிக்சர்ஸ் எல்லாம் they had hung it. அப்புறம் people from far and near they came, they wanted to see those painting and enjoy. So ஜிம்மியும் டேடியும் they went to that picture exhibition. So daddy என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்லேருந்து one by one he started explaining everything and until he came to one picture. அதில் ஒரு பெரிய பிக்சரில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு அன்யூஷுவல் பிக்சராக இருந்துச்சு. ஆனால் இந்த அப்பா என்ன பண்ணாங்க தெரியுதா, போதும் ஜிம்மி கம் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் கெட்டிங் லேட் கம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பிக்சர் கொண்டு போவாங்க. ஆனால் ஜிம்மி இஸ் டெல்லிங், நோ டேடி ஐ டென்ட் see it enough, I want to see it again daddy அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவான். சரி, இது எதுக்கே நெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மேன்ஸ் ஹேண்ட்ஸுக்கு ஃபீட்கெல்லாம், why have they nailed him, why are the people around him weeping so much, can I know the reason daddy அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்போது
இந்த ஜிம்மி த டேடிக்கு வந்து தெரிஞ்சிடும். ஐயையோ, ஐ cannot இக்னோர் திஸ் பாய்ஸ் கொஸ்டின், அப்பா ஹீ இஸ் ஆஸ்கிங் மீ வெரி மச், ஓகே லெட் மீ டெல் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. ஐ டோன்ட் பிலீவ் வாட் ஹேப்பன் டு திஸ் மேன், ஐ neither பிலீவ் திஸ் மேன், பட் ஐ வில் டெல் யூ திஸ் ஸ்டோரி பிகாஸ் யூ ஹவ் பீன் ஆஸ்கிங் மீ, ஐ வில் டெல் அப்படின்னு சொல்லி he will start telling the story. So he told the story like this. 2000 years ago என்ன ஆயிடுச்சு, ஜெருசலேமில் அங்கே ஒரு கவர்னர் இருந்தாங்க. அவங்க பேர் பைலட்டு. அவங்கக்கிட்ட வந்து பீப்புள் எல்லாம் வந்து ஒரு பர்சனை கொண்டு வராங்க. அவன் வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அவனை அடிங்க அப்படின்ட்டு, அவனை கில் பண்ணுங்க, அவனை க்ரூசிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. இந்த கவர்னர் he was trying this man, he was asking few questions and he could not find any fault in this person. அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ஃபால்ட் இன் ஹிம், ஜஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் பீட் ஹிம் அண்ட் தென் ரிலீஸ் ஹிம் அப்படின்ட்டு கவர்னர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பீப்புள் இல்லை 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 இல்லை, இவனை ரிலீஸ் பண்ணாதீங்க, யூ க்ரூசிஃபை ஹிம், வி டோன்ட் வாண்ட் ஹிம் அப்படின்ட்டு ரொம்ப கத்துறாங்க. ஆனால் இந்த கத்துறதுக்கெல்லாம் வந்து பைலட் என்ன பண்ணியிருக்கணும், இல்லை இல்லை நோ 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 ஐ டென்ட் ஃபைண்ட் எனி ஃபால்ட், ஐ வில் லெட் ஹிம் கோன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அவங்க அப்படி பண்ணாமல் ஒரு கிரிமினலுக்கு கொடுக்குற மாதிரி சிக்ஷை கொடுத்தாங்க. யாரை நான் ரிலீஸ் பண்ணணும், பரபாஸ் நான் ரிலீஸ் பண்ணணுமா இல்லை ஜீசஸ் நான் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஹூ வாஸ் திஸ் பரபாஸ்? திஸ் பரபாஸ் வாஸ் அ மர்டரர் சில்ட்ரன், ஹி வாஸ் அ கில்ட்டி பர்சன், ஹி ஹேட் கமிட்டட் மெனி மர்டர்ஸ். ஸோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா, ஒரு மனமே திரும்பில்ல, அவங்கள எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? பட் யூ நோ வாட் த பீப்புள் ரெஸ்பாண்டட், நோ 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 அவே வித் திஸ் மேன் அண்ட் வி வாண்ட் பரபாஸ் டு பி ரிலீஸ்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து உல்டாவாக பேசிட்டாங்க. So again he is asking, what shall I do to this Jesus? You are calling him king of Jews and கூப்பிடுறீங்கல்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ இந்த க்ரௌடெல்லாம் ஆங்க்ரியாக வந்து இல்லை இல்லை யூ ஹேவ் டு க்ரூசிஃபை ஹிம் அப்படின்ட்டு ரொம்ப கத்தி பேசினாங்க. அப்போது பைலட் டோல்ட், ஓகே யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு விட்டுட்டாங்க. இவர்னை வந்து சோல்ஜர்ஸ் வந்து பரிகாசிய பண்ணாங்க. தே புட் crown made up of thorns on him and ஹாயாக இருக்குமா க்ரௌன் போட்டால் என்ன ஆகும், பிளட் எல்லாம் இட் வில் ஸ்டார்ட் ஊசிங் அவுட். இல்லை எவ்வளோ வலிக்கும் தான்னை வந்து தலையில் பியர்ஸ் பண்ணால், ஹவு do you feel? It is so painful இல்லை. And these people, they slapped on his face and they started pulling his beard, children. Each one of them, they started spitting on Jesus. They smote him. அவர் ரீட் இருக்கும்ல, பெரிய ரீட், அதில் வச்சு they bet him on his back. எவ்வளோ வலி இல்லை. ஆனால் இந்த டேடி சொல்கிறாங்க, பட் திஸ் மேன் டிட் நாட் டூ எனி மிஸ்டேக், ஸ்டில் they wanted to crucify him. Finally they put heavy cross on him and they took him to the Calvary hill, அது ஒரு ஹில்லு, அங்கே கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய் they nailed his hands and feet. அதனால தான் இந்த பிக்சர் அதுதான் காட்டுதுமா. And you know, see what they have put above his head, they have put that this is Jesus of Nazareth, the king of the Jews. இதுதான் ஜிம்மி இந்த ஸ்டோரி. நான் வந்து இந்த கதை பிலீவ் பண்ணலை, ஆனால் வந்து பீப்புள் வந்து they wanted this to be done அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் பிக்சருக்கு போகலான்ட்டு நெக்ஸ்ட் பிக்சர் போகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஃபியூ பிக்சர்ஸ் வந்து ஜிம்மி he did not see it with much interest. He wanted to go back to that picture again. He went, he saw it again. He started asking daddy திருப்பி சொல்லுங்க அந்த ஸ்டோரி, என்ன ஆச்சு அந்த மேனுக்கு, ஏன் அப்படி அடித்தாங்க, பயங்கரமாக வலிக்கோல அப்படின்ட்டு he started asking many questions. ஸோ டேடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் யூனோ ஒன் திங், ஜிம்மி வந்து அப்பா
ராத்திரி தூங்குகிற டைமில் டேடி ப்ளீஸ் டெல் மீ தி ஸ்டோரி ஒன்ஸ் மோர் டேடி அப்படின்ட்டு சொல்லி அந்த ஸ்டோரியை திருப்பி கேட்குறாங்க. திருப்பி கேட்டு டேடி வில் சே ஓகே ஜிம்மி நவ் இட்ஸ் லேட் யூ கோ டு ஸ்லீப் அப்படின்ட்டு அவரை தூங்க வைக்கிற டைமில் ஜிம்மி இஸ் டெல்லிங் டேடி தட் மேன்ஸ் wounded hands made me think of your burnt hands and of how you suffered for me in order to save me. நீங்கள் வந்து என்ன சேவ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அப்போ நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னா என்ன வாட் அபவுட் மை திஸ் திங் ஃபேட், நான் வந்து அங்கேயே அப்படியே வந்து எனக்கும் வந்து பர்ன் ஆகி நானும் அந்த விக்கெட் ஆண்டி மாதிரி இறந்துருப்பேன்ல, ஆனால் யூ சேவ்டு மீ இல்லை டேடி அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான். சொல்லிவிட்டு he went to sleep. இவன் சொன்ன ஒரு வார்த்தை இட் kept on lingering in this dad's mind. ராத்திரியெல்லாம் அவங்க தூங்க முடியல, அதே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்னத்தை திங்க் பண்ணுறாங்க, he just was thinking, he was remembering how he rescued Jimmy, how he risked his life to save Jimmy. அப்புறம் வந்து ஜிம்மி வந்து இல்லை இவன் கை பார்த்த உடனே ஆயையப்பா இந்த கை ரொம்ப அழுக்காக இருக்குது, பேர்ன் ஆகிருக்கு, ஐ வில் நாட் கோ அலாங் வித் திஸ் பர்சன் அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருந்தா இந்த டேடி ஃபஸ்ட் ஏத்திஸ்டா இல்லை, இந்த ஏத்திஸ்ட் டேடி வந்து கஷ்டப்பட்டு அவனை சேவ் பண்ணியிருக்கிறது வேஸ்ட் ஆகிருக்கோ, இவன் ஒன்றும் யூஸ் இருக்காதுல்ல. ஐயோப்பா என்னதுப்பா இவன் எவ்வளோ நல்ல பையன், இவன் என்ன சூஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு வேஸ்ட் பண்ணலை, நான் இவனை சேவ் பண்ணது he did not waste அப்படின்ட்டு when he was thinking immediately God told him, Lord Jesus Christ reminded him டேடி கிட்ட நீனும் சின்ன வயசில் சண்டே கிளாஸில் நீ போகும்போது நீ கேட்கலையா ஏசப்பா பற்றி கேட்கலையா, ஏசப்பா எப்படி உனக்காக கையில் காலில் எல்லா இடத்துலையும் உன் பாவத்துக்காக how Jesus was crucified on the cross, didn't you learn? But see, Jimmy chose to come with you, but you have not chosen to come behind me, you have not cared me, you have not cared my love. எவ்வளோ தப்பு பண்ணிட்டே அப்படின்ட்டு God started speaking with this atheist daddy. All of a sudden he started reminding him of the verses he learnt when he was very young. Sunday classல லேர்ன் பண்ண மெமரி verses எல்லாத்தையும் வந்து he started reminding. என்ன இருக்கிறதுல all have sinned and come short of the glory of God. The soul that sinneth it shall die. Christ also suffered for us, who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes ye were healed. Our Lord Jesus Christ, who gave himself for our sins, that he might deliver us from this present evil world, according to the will of God and our Father. And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. In the verses எல்லாம் வந்து இந்த டிஸ்பிளேல நான் கொடுக்குற சில்ட்ரன் இதெல்லாம் வந்து சண்டே கிளாஸில் அங்கிள் லேர்ன் பண்ணது. ஸோ இஃப் யூ ஹேவன்ட் லேர்ன்ட் தீஸ் வேர்சஸ் இன் யுவர் லைஃப், இட் இஸ் ஹை டைம் ஃபார் யூ டு pause this video and note down the verses and start memorizing. இதெல்லாம் வந்து பைபிளில் இருக்கிற verses children, and uncle had learned all this story verses. So these verses started popping up in his mind, and so God was persuading him, நீ வந்து என்னை நம்பலை, நீ இப்போ நீல் டவுன் பண்ணு, யூ அக்செப்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் யுவர் ஓன் சேவியர் அப்படின்ட்டு he will save you from eternal fire. நீ யாரும் ஜிம்மியை கொஞ்சம் ஃபயர்லேருந்து you have saved him, but you will be falling into eternal fire. That is why to save you from that fire I died for you, I loved you, don't you want to follow me, don't you want to hug me இப்படின்ட்டு அங்கிள் கிட்டே அந்த ஏத்திஸ்ட் டேடி கிட்டே ஆண்டவர் வந்து பேசினாங்க. உடனே he knelt down. He was so happy to receive the Lord Jesus Christ in his heart. He started accepting the Lord Jesus. Lord Jesus, forgive me, please forgive me of my sin. I did not come to you, I chose this world, Lord please forgive me அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும், John 1:14. As everyone know this verse, Lord what did Jesus tell?
As many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. So if we just believe in the Lord Jesus Christ, you too will be joined into God's family, where Jimmy and the atheist uncle have joined. Children, remember to receive the Lord Jesus Christ. You remember how he died for you. He saved others. Children, he could have saved himself. ஐயப்பா எனக்கு வேண்டாம் இந்த சிலுவை மரணானி. He could have got down. இல்லை, he wanted to save you and me. He loved you and me. பாரு, நாங்களும் அந்த ஏத்திஸ்ட் அங்கிள் மாதிரி we were in a condition where we did not believe the Lord Jesus Christ. God's word says, you can see that in Psalms 14th chapter. Children, you know what it says? The fool had said in his heart, there is no God. So only foolish people think that there is no God, but God has kept many things around us to see and to realize, according to Romans, that there is God. God is still there. கஷ்ட வந்தோடனே நஷ்டம் வந்தோடனே ஆண்டவரே இல்லை, கடவுளே இல்லை, சும்மா நான் நம்புறேன் அப்படின்ட்டு you should never talk or speak in dejection. Children, Jesus is there anytime. He is stretching forth his arm and he wants to call you. He wants to again restore you. He wants you. He loves you. Jesus மாதிரி நம்மளை நேசித்தவங்க யாருனே இல்லை. See how Jesus loved this atheist. எவ்வளோ நாளானாலும் அவர் பெரியவங்க இல்லை, பெரியவர். அவர் அவ்வளோ நாள் அவர் ஏசப்பாவை நம்பவே இல்லை. ஆனாலும் த்ரூ Jimmy also believed in the Lord Jesus Christ, and this atheist daddy also believed in the Lord Jesus Christ, and many people who have read the Bible, who have seen the Lord Jesus Christ, who have heard the voice of the Lord Jesus Christ, accepted him as their personal savior, and now they are leading a very happy life. Children, you should never join the friends around you who say that there is no God. கடவுளே இல்லை, humans இல்லை, இந்த ஐடல்ஸே God அப்படின்ட்டு எல்லாம் சொல்லும்போது we should never believe that, because God's word says the Lord Jesus Christ is our Father. He is our God. He loved us very much and he gave his life for us. Can you imagine a person who can give his life for us? Children, nobody can love us this much. So if you haven't accepted the Lord Jesus Christ inside your heart, kindly kneel down today, ask the Lord Jesus to come into your heart, and you accept him as your personal savior. Children, he has promised us peace and joy and eternal life even in heaven. Children, may our Lord Jesus Christ help you and help you to believe on him and be saved. Children, just like Jimmy and this atheist uncle. God bless you. Children, praise the Lord. Let's listen to the memory verse clips sent by our children. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வரை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்த தாயும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுடைய தாயும் இருக்கும். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல என்றார் என்பதை ஆமென். Praise the Lord. Romans chapter 8 verse 5 to 8. For they that are after the flesh do mind the things of the flesh, but they that are after the Spirit the things of the Spirit. For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace, because the carnal mind is enmity against God and is not subject to the law of God, neither indeed can be. So then they that are after the flesh cannot please God. Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5 verses 19 and 20. மத்தேயு 5ஆம் அதிகாரம்
19-20 வசனங்கள். KG and Primary, Psalm chapter 118 verses 22 to 24. சங்கீதம் 118 அதிகாரம் 22 வசனம் முதல் 24 வசனம் வரை. Juniors, inters and seniors, Romans chapter 8 verses 13 to 16. ரோமர் 8 அதிகாரம் 13 வசனம் முதல் 16 வசனம் வரை. Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984 081 1897. Hello, kids. Good morning, good afternoon, good evening, and maybe even good night to all of you watching from all over the world. I'm so happy to be meeting you all once again through this online Sunday class program where we are seeing about unsung heroes of the Bible. So today we are going to be seeing a person named Jason of Thessalonica, and the Bible portrays him as the host. So we'll see what the Bible says about him today. அன்பார்ந்த தம்பி தங்கைகளே, உங்களுக்கு காலை வணக்கங்கள், மதிய வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். நீங்கள் உலகத்தில் பல பாகத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் உங்களை இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ், இந்த அறியப்படாத அல்லது மறைந்திருக்கிற அதிகமாக பேசப்படாத நபர்களை வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருப்பதில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதத்திலே தெசலோனிக்கா பட்டணத்தை சேர்ந்த யாசோன், அவர் விருந்தோம்பியாக வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். So what does the Bible say about Jason? We read about Jason in Acts chapter 17 in the first 9 verses, and we see that he lives in northern Greece in a city called Thessalonica. The Bible describes this incident where Paul and Silas come through town on one of their missionary journeys, and they make a great headway at the local synagogue, persuading many Jews and devout Greeks, and the Bible says not a few of the leading women. Their success, however, is not well received by the synagogue leaders, so a band of ruffians are hired to find Paul and Silas and run them out of town. வேதத்திலே யாசோனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் கிரீக்கு தேசத்திலே தெசலோனிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திலே வசிப்பவராக இருக்கிறார். பவுலும் சீலாவும் ஒரு முறை அவர்கள் மிஷனரி பயணத்திலே அவர் இருக்கிற ஊரின் வழியாக வரும்பொழுது அவர்கள் செய்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தர் பக்கமாக இழுக்கப்படுகிறபடினாலே அநேக யூதர்களுக்கு, ஆலோசனை சங்கத்தாரை சேர்ந்த தலைவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அது நிமித்தமாக சிலரை பவுலியும் சீலாவையும் துரத்தி விடும்படியாக சிலரை அனுப்புகிறார்கள். So to continue the story, when these ruffians are sent, they go to Jason's house and they drag Jason and some other believers before the city authorities. In Acts chapter 17 verse 6, they are making a charge. What they are saying is, these people who have been turning the world upside down and have come here also, and Jason has entertained them as guests. This is what they are saying. And also, when you continue, it says that Jason is putting up a bond in order to and come out of jail, and releasing both Paul and Silas, and allowing them to escape. So this is the incident which is recorded in Acts chapter 17.
தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, பவுலையும் சீலாவையும் பிடித்து வரும்படியாக அல்லது துரத்தி விடும்படியாக அனுப்பப்பட்டவர்கள் தேடி போகிற போது அவர்கள் யாசோன் இருக்கிற வீட்டுக்கு போய், யாசோனையும் அவரோடு கூட இருக்கிற சில விசுவாசிகளையும் வீட்டிலிருந்து தரதரன்று இழுத்து கொண்டு வந்து அங்கே அந்த பட்டணத்து அதிகாரிகள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், உலகத்தை தலைகீழாய் மாட்டினவர்கள் இங்கேயும் நம்முடைய பட்டணத்துக்கும் வந்திருக்கிறார்கள். யாசோன் இப்படிப்பட்டவர்களை தம்முடைய வீட்டிலே வைத்து அவருக்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார், விருந்தோம்பியாக அவர்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பேசுவதை நாம் கவனிக்கிறோம். இதற்கு பிற்பாடு யாசோன் என்ன செய்கிறார் என்றால், பவுலியும் சீலாவையும் தனியும் தப்புவிப்பதற்காக பெயிலில் அவர்களை அதாவது காசு கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படியான செயலை அவர் செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். So what did Jason do? We see here that Jason is entertaining Paul and Silas in his home. This might seem something very little or trivial thing to do, right? What's so special about it? But we must note that the opposition is calling Paul and company as those who have turned the world upside down. There is risk associated with hosting such people, but Jason doesn't seem to mind and even posts bond, and means he pays money to release Paul and Silas, and he's sending them to Berea. The reason being, in the city of Berea, people who are in authority in Thessalonica don't have jurisdiction, so they can't come and have any legal claim over Paul there. So he's thinking very smartly, and he's sending Paul and Silas to Berea. வேதத்திலே யாசோன் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும்பொழுது, பவுலும் சீலாவையும் தன்னுடைய வீட்டிலே வைத்து விருந்தோம்பல் செய்கிறார். இதில் என்ன பெரிய விசேஷம்? இது ஒரு சிறிய காரியம் போல நமக்கு தோன்றலாம். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இடத்துல பவுலும் சீலாவும் அவரோடு கூட இருந்தவர்களை குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உலகத்தை தலைகீழாய் மாற்றினவர்கள் நம்முடைய பட்டணத்திற்கும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இப்பேற்பட்ட நபர்களை வீட்டில் வைத்து விருந்து கொடுப்பது என்பது அதிலே சற்று அபாயம் இருக்கிறது. ஆனால் யாசோன் அதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டது போல் நமக்கு இங்கே தெரியவில்லை. கடைசியில் அவர் ஜாமீன் கூட கொடுத்து, அதாவது தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து ஜாமீனிலே அங்கே பவுலியும் சீலாவும் கூட அங்கே பேரியா பட்டணத்துக்கு அனுப்பிவிடுவதை நாம் கவனிக்கிறோம். ஏன் பேரியா பட்டணத்துக்கு அனுப்புகிறார் என்றால், தெசலோனிக்கா பட்டணத்திலே இருக்கிற அதிகாரம் அந்த பேரியா பட்டணத்திலே செல்லாது. அங்கே போய் இவர்கள் பவுலியும் சீலாவையும் இந்த சட்ட ரீதியாக எதுவும் செய்ய முடியாத நிமித்தமாக அங்கே அனுப்புவதை நாம் கவனிக்கிறோம். So what lesson do we learn from this incident? We must learn to associate with God's people in all circumstances. This is something even the disciples found it very difficult to do, as we read in the Gospels that all the disciples forsook him and fled. But we must be like Jason, ready to help God's people, especially in times of need, whatever the risk. எனவே இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் தேவனுடைய ஜனங்களோடு கூட நாம் கூட நிற்க வேண்டும். இது ஒரு விதத்திலே சத்தியத்திற்கு நிற்பது என்று நாம் சொல்லலாம். சீஷர்களும் கூட இதை செய்ய முடியாமல் தவித்தார்கள் ஆண்டவர் பூலோகத்தில் இருந்த காலத்தில். அதனால் வேதத்திலே சுவிசேஷ புத்தகங்களில் நாம் வாசிக்கிற காரியம், சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு விலகி ஓடி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே யாசோன் இந்த இடத்துல அவ்விதமாக ஓடி போகாதபடிக்கு பவுலியும் சீலாவையும் ஏற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்களை தன்னுடைய வீட்டிலே வைத்து அவர் விருந்தோம்பல் செய்கிறார் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட எப்பேற்பட்ட அபாயமான நேரங்களிலும் நாம் அவளோடு கூட நிற்க வேண்டும் என்ற பாடத்தை நாம் இதன் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். So hope you like this presentation.
though a very small one, but a very important lesson. Hope you will take it to heart and follow it in the days to come. Thank you very much. இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மிகவும் ஒரு சிறிய பாடம்தான், ஆனால் மிகவும் முக்கியமான பாடம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதை நினைவில் கொண்டு வரும் நாட்களில் நீங்கள் இதை கடைப்பிடிப்பீர் என்று நம்புகிறேன். மீண்டும் நாம் சந்திக்கும் மட்டுமாக நன்றி, வணக்கம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following teachers and children have celebrated their birthdays last week. First, we have Sister Frida Augustine. She has celebrated her birthday on the 15th of August. We claim this promise for her. Genesis chapter 12, verse 3. And I will bless them that bless thee, and curse him that curseth thee. And in thee shall all families of the earth be blessed. Next, we have Joseph Frankelite from Senior. He has celebrated his birthday on the 13th of August. We claim this promise for him. Psalm chapter 18, verse 30. As for God, his way is perfect. The word of the Lord is tried. He is a buckler to all those that trust in him. Next, we have Eunice Cherubina from Tiny Tots. She has celebrated her birthday on the 16th of August. We claim this promise for her. 1 Samuel chapter 2, verse 8. He raiseth up the poor out of the dust, and lifteth up the beggar from the dunghill, to set them among princes, and to make them inherit the throne of glory. Next, we have Ebenezer from Avadi. He has celebrated his birthday on the 24th of August. We claim this promise for him. Genesis chapter 15, verse 1. I am thy shield and thy exceeding great reward. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வர நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட பாடல்களும் ஆண்டவரே வாசித்த வேத வசனங்களையும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் நடந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிள்ளைகள் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஆண்டவரே பிரயோஜனப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படத்தக்கதாக நீரே பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக டீச்சர்ஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய வல்ல ஞானத்தினாலே நீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு தேவையான ரட்சிப்பின் வார்த்தைகள், ரட்சிப்பின் ஆண்டவரே கதைகளும் பாடல்களும் கற்றுத்தர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிலுவை குறித்த வசனத்தையும் ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவான ஆண்டவரே ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்கதாக விசேஷ ஞானத்தை டீச்சர்ஸ்க்கு நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக உள்ள சமூகத்தில் வரும் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் சமூகத்தில் உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்பி தேசத்தை எவ்விதமாக ஆள வேண்டும் என்ற ஞானத்தை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய வல்ல நேரத்தினாலே நீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவானவர் மனுஷருடைய தெய்வலும் தேவனுடைய தெய்வலும் ஆண்டவரே அவர் ஞானத்திலும் ஆண்டவரே அவ்விதமாக வாழ்ந்தாரோ அவ்விதமாக எங்களுடைய பிள்ளைகள் வாழத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஜேசில் இருக்கிற பிள்ளைகள் ஒரே இடத்துல ஆண்டவரே உடைய நாமத்தின் மகிமைக்காக சேர்ந்து ஆண்டவரே உடைய ஆண்டவரை நாமத்தை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரை நீரே பெரிய இடத்தை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளையை தடை பண்ணாதிருங்கள், பிற்பற்றுவது பரலோக ராஜ்யம் என்று சொன்னீர். ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி பெரிய ஆண்டவரே காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே அமெரிக்காவில் இருக்கிற சாம்சன் அன்புக்காக சமூகத்தில் வருகிறோம். அவருக்கு 25ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஆப்ரேஷனில் நீர் போதுமானவராக இருந்து உங்களுடைய அதிசயமான கருத்தை கொண்டு டாக்டர்ஸ்க்கு நல்ல ஞானத்தை தந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடனே தைரியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்தை தைரியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்யும். விசேஷமாக ஆண்டவரே பிறந்த நாளில் பிரவேசித்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். வருஷத்தை நன்மையினாலே நீர் முடிசூட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஃப்ரீடா அகஸ்டினாக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அவர் டீச்சராக ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தில் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். நீரே உம்முடைய கிருபையினாலே 147ஆம் சங்கீதம் ஆண்டவரை 13ஆம் வசனத்தின்படி அவர் உன் வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் அவர் செய்கிற ஊழியங்களிலே ஆண்டவரே அநேக பிள்ளைகள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரை ரட்சிப்பை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உங்களுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜோசப் பிரான்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக 13ஆம் தேதி ஆண்டவரே புதிய வருஷத்தில் பிரவேசிக்க நீர் உதவி செய்தேன். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த வார்த்தையை கொண்டு இல்லை புதிய வருஷத்திலே நீர் உச்சிதமான கோதுமையினாலே நீர் போஷிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 16ஆம் தேதி ஆண்டவரே புதிய வருஷத்தில் பிரவேசித்த யூனிஸ்காக உடைய சமூகத்தில் இருக்கிறோம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் சங்காரத்துக்கும் தப்புவிப்பார் என்று சொன்ன வார்த்தை நீரை பிள்ளையை தப்புவித்து அந்த புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேரத்தில் ரட்சிப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 24ஆம் தேதி ஆண்டவரே புதிய வருஷத்தில் பிரவேசிக்க போகிற எபினேசருக்காக சமூகத்தில் இருக்கிறோம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி அவன் என் நாமத்தை என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறதினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தின் மேல் வைப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நீரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே புதிய காரியங்கள் ஆண்டவரே வல்லமையான காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள் அற்புதமான காரியங்கள் ஆண்டவரே நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை நீர் தந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே இருக்க ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைன் கிளாஸ் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மறுபடியும் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய நேச கருத்தில் நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று விசேஷமாக ஆண்டவரே டீச்சர்ஸ்க்காக முப்பர்களுக்காக சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பாட்டின் ஆவியை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நீரே எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.